போன பாட்டுல நம்ம பார்வதி தேவி பல்லக்குல ஏறி உட்கார்ந்த வரைக்கும் பார்த்தோம். சிவன் நந்தி தேவர் நம்ம சிவகணங்கள் உட்பட எல்லா பேரும் ஜோரா பார்வதியை கூட்டிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தாங்க. போறவங்க ஹர ஹர மகாதேவ் அப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டே இப்படி எல்லாரும் சேர்ந்து கைலாய மலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள வீட்டுக்காரங்களான தேவர்களும் சப்தரிசிகளும் ததீசி முனிவரோட அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டாங்க. பல்லக்குள்ள இருக்கிற நம்ம பார்வதி தேவி இப்போ கொஞ்சம் அழுகாம சமாதானம் ஆயிட்டே இருக்காங்க. இப்படி எல்லாரும் கைலாய மலையை நோக்கி போய்கிட்டு இருக்க திடீர்னு பல்லக்குள்ள இருக்கிற நம்ம பார்வதி தேவிக்கு ஏதோ ஒரு யோசனை ஏற்படுது. திடீர்னு அவங்க சேவர்கள் கிட்ட பல்லக்க நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் பல்லக்க நிறுத்த நம்ம பார்வதி தேவி பல்லக்குள்ள இருந்து வெளியில வராங்க. இத பாக்குற நம்ம சிவன் என்ன ஆச்சுடா நம்ம டார்லிங் அப்படிங்கிற மாதிரி பார்வதி கிட்ட போய் விசாரிக்கிறார். என்ன ஆச்சு பார்வதிங்கிறாரு. அதுக்கு நம்ம பார்வதி தேவியோ நான் ஒரு கடனாளி மகாதேவா, அந்த கடனை நிவர்த்தி செஞ்சுட்டு தான் நான் கைலாய மலைக்கு வருவேன்னு சொல்றாங்க. இத கேக்குற நம்ம சிவனுக்கு என்ன கடன் பார்வதி, எந்த கடனை பத்தி நீ பேசுற, எதை நீ நிவர்த்தி செய்யணும்ங்கற. பார்வதி தேவியோ என்னோட முன்ஜென்மத்தோட கடன், என்னோட அப்பா தட்சனுக்கு நான் கடனாளி ஆயிட்டேன், நம்மளோட கல்யாணம் முழுமையடைறதுக்காக நாம அவரோட கடன்ல இருந்து நிவர்த்தி அடைஞ்சுதான் ஆகணும்னு சொல்றாங்க. சிவனும் பார்வதி தேவியை பார்த்து சிரிச்சுட்டு நந்தி பக்கம் திரும்பி அவரை கூப்பிட்டுட்டு நந்தி நம்ம சிவகணங்களை கூட்டிட்டு நீ கைலாய மலைக்கு கிளம்பி போ, நானும் பார்வதியும் சீக்கிரமா கைலாய மலைக்கு பின்னாடியே வந்துடுறோம், எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த குரூப் அப்படியே ரெண்டா பிரியுது. அப்புறம் நம்ம சிவனுக்கு அன்பளிப்பாக கிடைத்த அந்த சிவன் சிலையை நந்தி தேவத்தை கொடுத்து நந்தி இதை நீ பத்திரமா உன் கூடவே வச்சுக்கோன்னு சொல்றேன். நந்தியும் உங்க உத்தரவுப்படியே பிரபு, எங்களுக்கும் கைலாய மலைக்கு நீங்க வரும்போது உங்களை வரவேற்கிறதுக்காக அலங்காரம் செய்யறதுக்காக டேங்க் அடைச்ச மாதிரியும் இருக்கும், நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறேன். சோ நம்ம நந்தியும் சிவகணங்களும் அங்க இருந்து கைலாய மலைக்கு கிளம்ப இந்த பக்கம் சிவனும் பார்வதியும் நம்ம சிவன் ஸ்தாபிச்ச எல்லா சக்தி பீடங்களுக்கும் போயிட்டு கடைசியா காசியில இருக்கிற சக்தி பீடத்துக்கு போறாங்க. அங்க நம்ம பார்வதி தேவி சக்தி பீடத்துக்கு பூசை செஞ்சு வழிபட்டு அவங்களோட காதுல இருக்கிற ஒரு கம்மலை கலட்டி வைக்கிறாங்க. எதுக்குடா கம்மலை கலட்டி வைக்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம பார்வதி தேவிய அதுக்கு பதிலும் சொல்றாங்க. நான் சதியா இருந்தப்போ சுதர்சன சக்கரம் என்ன துண்டு துண்டா வெட்டி என்ன பிண்டங்களாக மாத்துச்சு, விஷ்ணு பகவானோட சுதர்சன சக்கரம். அப்போ காசியில என்னோட கட்ட விரலோட சேர்ந்து என்னோட ஒரு கம்மல் இங்க விழுந்துருச்சு. ஒரு கம்மல் மட்டும் தனியா இருக்க கூடாது, அது சக்தி பீடத்தை முழுமையடையாம வச்சுக்கிறோம், அதனாலதான் என்னோட இன்னொரு கம்மலை இங்க கலட்டி வைக்கிறேன். இப்போ சக்தி பீடம் முழுமை அடைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இத கேக்குற நம்ம சிவனோ நீ சொல்றது சரிதான் பார்வதி, இனிமே இந்த சக்தி பீடத்துக்கு வந்து யாரெல்லாம் பூஜை செய்யறாங்களோ அவங்க எல்லாருக்கும் என்னோட அருள் மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு பேரோட அருளும் கிடைக்கும்னு வாழ்த்துறாரு. இப்படி இவங்க இங்க பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு ஒரு குரல், நம்ம தட்சனோட குரல், சதி சதி அப்படின்னு அவர் கூப்பிடுற அந்த குரல் பார்வதி தேவிக்கு கேக்குது. அந்த குரலை கேட்ட உடனே நம்ம பார்வதி தேவி அவங்க அப்பா தட்சனோட குரல் கேட்ட அந்த திசையை நோக்கி ஓடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பார்வதி தேவி அவங்க அப்பாவை நோக்கி ஓட, அந்த பக்கம் ஆட்டு தலையோட நம்ம தட்சன் பொண்ணை நோக்கி ஓட ஒரே பாச போராட்டம் ஆயிடுது. ஒரு வழியா பொண்ணு அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போறாங்க. அப்போ தட்சன் தான் பொண்ணை காலில் விழாம தடுத்து, சதி பொறு, நீ என்னோட காலில் விழ வேண்டிய அவசியம் இல்லை, சதியோட அப்பாவா நான் பண்ண பாவத்துக்கு இன்னும் ஏகப்பட்ட வருஷங்கள் நாங்க பிரயாச்சித்தம் தேட வேண்டி இருக்கு, அது இன்னும் முழுமை அடையல, அப்படி இருக்க பாவப்பட்ட என்னோட காலில் விழ வேண்டாமா அப்படின்னு சொல்லி தடுக்கிறார். நீ என் காலில் விழுந்து என்னோட பாவ கணக்கை இன்னும் ஏத்திடாதமா அப்படின்னு கேட்டுக்கிறார். இப்படியாக அப்பாவும் பொண்ணு பேசிக்கிட்டு இருக்க பின்னாடி நம்ம சதிதேவியோட அம்மா பிரசுதி தேவி வராங்க. அவங்க நம்ம பார்வதி தேவியை பார்த்து கட்டுப்பிடிச்சு, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா, எனக்கு என்னோட எரிஞ்சு கருகுன என் பொண்ணு சதியோட அந்த உடலை பார்த்ததுல இருந்து என்னோட மனசும் அப்படியே தினம் தினம் தீயில கருகிட்டு இருந்துச்சு, என் பொண்ணை நினைக்கும் போதெல்லாம் அந்த கருகுன உடல் தான் என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு, ஆனா இன்னைக்கு உன்னை கல்யாண பொண்ணா தாலியோட குங்குமத்தோட பார்த்ததுல என் கவலையெல்லாம் மறந்து போச்சு, இனி என் பொண்ணு சதியை நான் நினைக்கும் போது உன்னோட ரூபம் தான் எனக்கு வந்து போகும், அந்த வகையில எனக்கு சந்தோஷங்கிறாங்க. தச்சன் கூட இதெல்லாத்தையும் கேட்டுட்டு உங்க அம்மா சொல்றது சரிதான் சதி, எனக்கு உன்னை இப்படி பார்த்ததுல சந்தோஷம், ஆனா நான் நிறைய தப்புகளை செஞ்சு உனக்கு நான் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துட்டேன், நான் பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறார் பொண்ணுகிட்டே. பார்வதி தேவியோ நானும் தாப்பா நிறைய தப்பு செஞ்சிருக்கிறேன், நிறைய விஷயங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்காம காதலால வெறும் காதலால கண்மூடித்தனமா எதையோ செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அது எல்லாம் தப்புதான்ப்பா அப்படின்னு உணர்ந்து அவங்களும் பேசுறாங்க. அதுக்கு நம்ம தச்சன் நானும் சிவன் மேல நீ வச்சிருந்த அந்த காதலை சரியா புரிஞ்சுக்கவே இல்லமா, அது மட்டும் இல்லாம சிவன் மேல நான் வச்சிருந்த அந்த வெறுப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, கடவுளையே நான் கல்லா பார்க்க ஆரம்பிச்சேன், எதிரியா பார்க்க ஆரம்பிச்சேன், அந்த ஈசனை பத்தி இப்ப நான் நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டேன், எந்த கல்யாணமான என்னோட பொண்ணை எரிஞ்ச கறிக்கட்டையா நான் பார்த்தேனோ அதே பொண்ணு இப்போ மறுபடியும் ஒரு கல்யாணமான பொண்ணா என் முன்னாடி வந்து நிக்கிறேன், ரொம்ப சந்தோஷம்னு சொல்றேன். அப்ப நம்ம பார்வதி தேவி வாங்கப்பா என் கூட, நானே உங்களோட மாப்பிள்ளையான சிவன் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. அதுக்கு தச்சன் நீ என்ன மறுபடியும் அப்பான்னு கூப்பிடுறத கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படிங்கிற. பிரசுதி தேவியும் ஆமா பார்வதி, நீ எங்களை மறுபடியும் அப்பா அம்மான்னு கூப்பிட்டு பெத்தவங்களான எங்களை எங்க மேல வச்சிருந்த அந்த பாசத்தை நீ மறுபடியும் உணர்த்திட்ட, சொல்ல போனா இந்த உலகமே எங்களை பார்த்து இப்பேற்பட்ட ஒரு கொடூரமான தாயின் தகப்பனும் இருக்க முடியுமா அப்படின்னு எங்களை கலங்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அந்த கலகத்தை இப்ப தொடச்சிட்ட அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், வாங்க வந்து உங்க மாப்பிள்ளை மகாதேவரை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவை கூப்பிடுறாங்க. அதுக்கு அப்பா இல்லம்மா, அவரை சந்திக்கிறதுக்கான அந்த துணிச்சல் என்கிட்ட இல்ல, என்னெல்லாம் சொல்லி அந்த சிவனை நான் அவமானப்படுத்திருப்பேன், இப்போ எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அவரை நான் போய் பாக்குறது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அதுக்கு பார்வதி தேவியோ இல்லப்பா
இல்லப்பா, நீங்களும் அம்மாவும் எங்க 2 பேரை இப்ப நீங்க ஆசீர்வதிச்சாகணும். உங்களோட ஆசீர்வாதம் இல்லாம எங்களோட அந்த புது வாழ்க்கையை எங்களால ஆரம்பிக்க முடியாது. மகாதேவர் கருணை நிறைஞ்சவருப்பா, நிச்சயம் உங்களை அவர் மன்னிச்சிடுவாருன்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா பாதாளோகத்துல இருக்கிற சும்பே நிசும்பே அந்த 2 அசுரர்களை காட்டுறாங்க. இவங்களோட சக்தியை பத்தி நாம போன பாட்டுலயே பார்த்தோம். சக்ரியோட யோசனைப்படி தாரகாசுர நம்ம அசுர குருதேவர் அப்புறம் ஐடியா கொடுத்த இந்த சக்ரி இவங்க எல்லாரும் இப்போ பாதாள லோகத்துல அந்த 2 அரக்கங்களையும் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. தாரகாசுரனை அவங்க 2 பேரும் பாக்குறானுங்க. அசுர ராஜாவே எங்களை பார்க்க வந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவருக்கு வணக்கம் வச்சு, உங்களை பத்தி நாங்க நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்க தான் இப்போ ஒரு அசுரனா இருந்தா கூட சொர்க்கத்தையே கைப்பற்றி சொர்க்கத்தையே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களாமே, ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனா நீங்க இங்க வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு தாரகாசுரன், நீங்க 2 பேரும் என்ன பத்தி நிறையவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்களை பத்தியும் நான் நிறையவே தெரிய வச்சிருக்கேன், உங்களை பத்தி எனக்கு எல்லா மேட்டரும் தெரியும். எல்லாரும் சொல்றபடி உங்களை அந்த தேவர்களாலேயோ இல்ல மனுஷங்களாலேயோ இல்ல யாராலையும் கொல்லவே முடியாதாமே, அப்பேற்பட்ட வரத்தை வாங்கிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சும்பே, நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான், எங்களை யாராலையும் கொல்ல முடியாதுன்னு சொல்றேன். அடுத்து அந்த நிசும்பே, ஆனா யாரும் எங்களை கொல்வதற்கான அவசியம் என்ன இருக்கு, நாங்க இந்த வரத்தை வச்சு யாரோட வம்பு தும்புக்கும் போக மாட்டோம், அழகான பொண்ணுங்களை அடையறதுக்காக மட்டும்தான் நாங்க இந்த வரத்தை வாங்கி வச்சிருக்கோம். எங்களுக்கு ஒரு பொண்ணுங்களை பிடிச்சு போச்சு அப்படின்னா அவ்வளவுதான், அந்த பொண்ணுங்களை நாங்க அடைஞ்சே தீருவோம், அது மட்டும் தான் எங்க வீக்னஸ், மத்தபடி நாங்க உண்டு எங்க வேலை ஒண்ணு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆமா நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மேட்டரை சொல்லவே இல்லையே அப்படின்னு கேக்குறாரு. தாரகாசுரனோ, உங்ககிட்ட உதவி கேட்டுதாம்பா நாங்க வந்திருக்கிறோம், சொர்க்கத்துல எப்படியோ நான் ஆட்சியை பிடிச்சு என்னோட ஆதிக்கத்தை அங்க செலுத்திக்கிட்டு இருக்கேன், ஆனா சொர்க்கத்தையே சொந்தமா வச்சிருக்கிற அந்த தேவர்கள் என்ன பண்றானுங்க, என்னைக்கு வேணாலும் அந்த சொர்க்கத்தை எங்கிட்ட இருந்து மறுபடியும் தட்டி பறிக்க முயற்சி பண்ணுவானுங்க. அதனால அவங்க அழிக்கிறது, நிரந்தரமாக அழிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த தேவர்கள் என்ன பண்றானுங்க, சிவன் பார்வதி கல்யாணத்தை முடிச்சு வச்சு பழையபடி ததீசி முனிவரோட ஆசிரமத்துக்குள்ள போய் செட்டில் ஆயிட்டாங்க. அந்த ஆசிரமத்துக்குள்ள அவங்க இருக்கிற வரைக்கும் அரக்கர்களால அந்த ஆசிரமத்துக்குள்ள நுழைய முடியாது, அவங்கள எதுவும் செய்ய முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வரத்தை அந்த ததீசி வாங்கி வச்சிருக்கிறார். அதெல்லாம் சரி, எனக்கு இன்னும் புரியல நீங்க எதுக்காக எங்களை தேடி வந்திருக்கீங்கன்னு. ஏன்னா நீங்களும் கிட்டத்தட்ட ஒரு அமரத்துவத்தை வரவா வாங்கினவர் தானே, அப்புறம் என்னன்னு கேட்கிறார். அதுக்கு தாரகாசுரே, ஆமாப்பா ஆமா, வரமெல்லாம் வாங்கினது உண்மைதான், ஆனா வழி காட்ட வேண்டிய ஒருத்தரை என்னோட வழியில தடையா வந்து நிக்கிறார். இதோ நிக்கிறாரே என்னோட அசுர குருதேவர், அவரு அந்த சிவனுக்கு ஒரு சத்தியத்தை வேற செஞ்சு கொடுத்திருக்கிறார். இனிமே தாரகாசுரே உங்க வழிக்கு வரமாட்டான் அப்படின்னு சத்தியம் செஞ்சு கொடுக்கிறார். அதனால இனிமே என்னால தேவர்களை போய் அட்டாக் பண்ணவும் முடியாது, இந்த பக்கம் சதி சிவனை அவங்க கூட போய் வம்புலுக்கவும் முடியாது, எனக்கு உங்களோட உதவி தேவை அப்படின்னு கேட்கிறார். உடனே அந்த பசங்க உதவி எல்லாம் செய்யலாம், ஆனா பதிலுக்கு எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கறானுங்க. அப்பதான் நம்ம சக்ரி அரக்கறக்கல்ல அவன் நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிற மாதிரி, உங்களுக்கு பொண்ணுங்க வீக்னஸ் இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ நாங்க கேக்குற விஷயத்தை நீங்க பஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா, நாங்க கேக்குற அந்த விஷயத்தை நீங்க சிறப்பா செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா, சொர்க்கலோகத்துல எவ்வளவு அழகழகான அப்சரைகள்லாம் இருக்காங்கன்னு தெரியுமா, அவங்க எல்லாரையும் உங்களுக்கு அடிமைகளா நாங்க வித்துருவோம் அப்படின்னு சொல்றேன், ஃப்ரீயாவே கொடுக்குறோங்கிறாங்க. அதை கேட்டதா அந்த 2 பசங்க சந்தோஷம், சூப்பர், இது எங்களுக்கு ஓகே, ஆனா உங்களுக்கு உதவி செய்ய நாங்க 2 பேரும் பெரிய ஜாம்பா வாங்கி நாங்கெல்லாம் தேவையில்லை, எங்களோட சேனாதிபதியே போதும், அவனை கூப்பிட்டு விடுறோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விடுறாங்க. ஒரு நீளமா பொட்டு வச்சிருக்கிற அந்த சேனாதிபதி வர, இவன் பேரு தும்ரலோஷன். ஓ தும்ரலோசனா, இவனை பத்தி நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறாரு தாரகாசுரன். கூடவே பார்வதியை அழிக்கிறதுக்கான ஒரு பிளானும் போடுறேன். அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் ரொம்ப அழக விரும்புறவங்க இல்லையா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும். சிவனோட பத்னியான பார்வதி தேவியை விட ஒரு அழகான பொண்ணை இந்த உலகத்துல யாராலையுமே பார்க்க முடியாது, அவள் அழகுக்கெல்லாம் அழகி, அப்படி இப்படின்னு பார்வதி தேவியை வர்ணிச்சு இவங்க 2 பேரை தூண்டி விட பாக்குறாரு. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த நம்ம அசுர குருதேவரோ பார்வதி தேவியை பத்தி இவன் இப்படி பேச ஆரம்பிச்சதும் டென்ஷன் ஆயிராரு. ஆனா இந்த மடையன் தாரகாசுரனை எப்படி நிறுத்துறதுங்கிறது அவருக்கு தெரியல. தாரகாசுரன் சொல்றத கேட்க 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 அந்த நிசும்பே விசும்பே அவங்க 2 பேருக்கும் பார்வதி அடையணுங்கிற அந்த ஆசை வருது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, சொர்க்கலோகத்தில் இருக்கிற அத்தனை பொண்ணுங்களோட சேர்த்து இந்த பார்வதியை நாங்க அடைஞ்சிருவோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் முடிவு பண்றாங்க. நீங்க கவலைப்படாம போங்க ராஜா, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம், தேவர்களை அழிக்கிறோம், பார்வதியை போட்டு தள்ளுறோம், இந்த 3 உலகமும் நமக்கு அடிமையாயிடும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா காசியில பார்வதி தேவி தட்சனையும் தன்னோட அம்மாவையும் மகாதேவர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஆட்டு தலையோட இருக்கிற தட்சன் நம்ம சிவன் கிட்ட, நான் செஞ்ச தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக அந்த அருகதை கூட, மன்னிப்பு கேட்பதற்கான அந்த அருகதை கூட எனக்கு இல்லங்கிறது தெரியும், ஆனா நீங்க தேவர்களுக்கெல்லாம் தேவரான மகாதேவர், ரொம்பவும் கருணை நிறைஞ்சவர், எதிரிகளை கூட நீங்க மன்னிச்சிருக்கீங்க, இன்னைக்கு நான் உங்க கால்ல விழுந்து நான் செஞ்ச தப்புகளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமா மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு கைகூப்பி கேட்கிறேன். உங்க பக்தர்களோட கவலையையும் கஷ்டங்களையும் உங்க கஷ்டமா எடுத்துக்கிட்டு அதுக்கான நிவாரணத்தை நீங்க சீக்கிரம் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. மகாதேவரே, உங்களோட கருணையும் கிருபையும் எல்லையே இல்லாததுங்கிறத இப்ப நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டே இருக்க, இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிற நம்ம சிவன் அவர் பாட்டுக்க பேசாம நிக்கிறார். அதை பாக்குற பார்வதி தேவி, சிவனே உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள், என்னோட அப்பா அம்மாவை அவங்க செஞ்ச அந்த பாவத்துக்காக தயவு செஞ்சு நீங்க மன்னிச்சிடுங்க பிரபு, இந்த வேண்டுகோளை நீங்க என் புருஷங்கிற அந்த உரிமையில கேட்கல, உங்களோட பக்தங்கிற அந்த உரிமையில கேட்கிறேன், உங்களை கடவுளா நினைச்சு கேட்கிறேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சதியோட மறுபிறவியான இந்த பார்வதியே கேட்கிறாங்க. சிவன் எதுவும் சொல்ல வரதுக்கு முன்னாடியே தட்சன் நம்ம சிவன் கிட்ட, பிரபு நான் ஆதி சிவனான உங்க கூட என்னோட பொண்ணு ஆதி சக்தியை சேர்த்து நிக்க வச்சு உங்க 2 பேருக்கும் பூஜை செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க, உங்களுக்கு பூஜை செஞ்சதுல என்னோட பாவம் போயிரும்னு நான் நினைக்கிறேன் மாதிரி ஃபீல் பண்றாரு. பிரசுதி தேவியும் அந்த அனுமதியாவது கொடுங்க பிரபு அப்படின்னு மறுபடியும் கேட்க சிவனும் சரின்னு சொல்லிடுறாரு. சோ தட்சன் ஆதி சக்தியையும் ஆதி சிவனையும் சேர்த்து நிக்க வச்சு மலர் தூவி ஆரத்தி எடுத்து பூஜை செஞ்சு கைகூப்பி வணங்குறாரு. ஒரு வழியா தட்சன் பூஜை செஞ்சு முடிச்சதும் சிவன் அவரோட கையை நீட்டி ஒரு பால் மாதிரி
மாதிரி ஒரு ஒளி வெளிச்சத்தை, ஒரு சக்தியை தச்சனோட ஆட்டு தலை மேல விடுறாரு. அது அப்படியே தச்சனோட ஆட்டு தலைக்குள்ள போக அடுத்த கணம் பார்த்தா தச்சன் அவரோட அந்த ஒரிஜினல் முகத்தை அடைஞ்சிடறாரு. இத பாக்குற பார்வதி தேவியும் பிரசித்தி தேவியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தச்சனும் பிரசித்தி தேவியும் சிவனை கைகூப்பி வணங்குறாங்க. ஆஹா ஆஹா ஆஹா, அருமை அருமை அப்படின்னு சந்தோஷத்துல கைகூப்பி வணங்குறாங்க. அடுத்து அந்த இடத்துல நம்ம சிவன் உட்கார்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்க. அவரோட காலடியில நம்ம தச்சன் உட்கார்ந்து சிவனோட நாமத்தை ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லி ஜபிச்சுக்கிட்டு இருக்க. பிரபஞ்ச அதிபதி தச்சன், சதா காலமும் சிவனை பழிச்சிட்டே இருந்த தச்சன் இப்படி மாறி போயிட்டானே அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த காட்சியை பாக்குற மத்தவங்க. அம்மா பொண்ணுகிட்ட அப்ப சொல்றாங்க, பிரபஞ்ச அதிபதி தச்சனோட எண்ணங்களும் மகாதேவரோட எண்ணங்களும் எப்படி எதிரும் புதிருமா ஒரு காலத்துல இருந்தது தெரியுமா? இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரோட உறவு எதிரும் புதிருமா இருந்தவங்க, எதிரிகளா இருந்தவங்க இப்போ ஒரு கடவுளாவும் பக்தனாவும் மாறி போயிட்டாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அம்மா சந்தோஷப்படுது. பார்வதி தேவியும் ஆமாமா நீங்க சொல்றது ரொம்பவே சரிமா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பிரசித்தி தேவி நம்ம பார்வதி தேவி கிட்ட உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் பார்வதி அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் உன்னோட கல்யாண வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. இவ்வளவு காலம் நீ பயங்கரமான கடும் தவம் புரிஞ்சு முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த மகாதேவரை நீ அடைஞ்சிருக்கிற, ஒன்னு சேர்ந்திருக்கீங்க. ஆனா உன்னோட இந்த கல்யாண வாழ்க்கை முழுமை அடைகிறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் இன்னும் நிறைய நெருக்கமாக வேண்டியது ரொம்பவே முக்கியம். அதுக்கு உங்களுக்கு தேவை தனிமை. அதனால கைலாய மலைக்கு போறதுக்கு முன்னாடி தாருகாவனத்துக்கு போயிட்டு போங்க. அங்கதான் கணவன் மனைவியான உங்களுக்கு வேண்டிய அந்த தனிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிரசித்தி தேவி சொன்னபடியே நம்ம சிவனும் பார்வதி தேவியும் அந்த தாருக் வனத்துக்கு போறாங்க. அந்த வனம் அப்படியே ஒரு பூந்தோட்டம் மாதிரி ஃபுல்லா பூச்செடிகளா இருக்கு. பார்வதி தேவி இந்த வனத்துல இருக்கிற பூக்களோட அழகை ரசிச்சு பார்த்துட்டு அங்க அழகா ஒரு பூ மேல பட்டாம்பூச்சி வந்து உட்காரும். அதை பிடிக்கலாமேன்னு பார்வதி தேவி வரும்போது அந்த பட்டாம்பூச்சி பறந்து போயிடும். இப்படியே தேவி வனத்தோட அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்க நம்ம சிவன் தூரமா நின்னு தேவியே ரசிச்சு பாத்துக்கிட்டு நிக்கிறார். அப்போ தேவி சிவன் கிட்ட, சுவாமி இந்த பூக்களை எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம சிவன் பூக்களை ரசிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம பார்வதி தேவி கிட்ட வந்து, உன்னோட அழகுக்கு முன்னாடி எனக்கு வேற எந்த ஒரு அழகும் தெரியலையே அப்படிங்கிற. பாத்தீங்களா பிரபு, இயற்கை தான் அழகு, இயற்கையை மிஞ்சின ஒரு அழகு இல்லன்னு சொன்ன உங்களையே காதல் எப்படி எல்லாம் மாத்திடுச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டு நோஸ்கட் பண்றாங்க அவங்க. சிவனோ பார்வதியோட அந்த தோல் மேல கை வச்சு அவரு பக்கம் அவங்களை திருப்பி, கொஞ்சம் என்னையும் பாருங்க, இயற்கையவே பாத்துக்கிட்டு இருக்கீங்க, புருஷனையும் கொஞ்சம் கவனிங்க டாலிங்கிற மாதிரி பார்வதி தேவியை நெருங்க வர அவங்க சுவாமின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கே நம்ம சிவன் 2 ஸ்டெப் பின்னாடி போய் நிக்கிறார். அப்ப பார்வதி தேவி கேக்குறாங்க, இப்படியே நீங்க எப்பவுமே ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் இருப்பீங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க, நீங்க கொஞ்ச நேரம் இந்த பூக்களை ரசிக்கிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு பார்வதி தேவி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா சிவன் பூக்களை ரசிக்காம தேவி எப்போ வருவா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க. சிவ சக்தியோட சங்கமத்துக்காக நம்ம சிவனே அழகா பூக்களாலேயே ஒரு மேடையை ரெடி பண்ணிட்டு இருக்க. அப்ப நம்ம தேவி கையில சிவன் சாப்பிடுறதுக்காக பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க வராங்க. நம்ம சிவன் அந்த பழங்கள் இருக்கிற அந்த கூடையை வாங்கி வச்சுட்டு பார்வதி தேவியை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு சிவனும் அவங்க பக்கத்திலேயே போய் உட்கார்ந்து பார்வதி தேவியோட மாங்கல்யத்தை தவிர அவங்க போட்டிருக்கிற மத்த ஆபரணங்கள் எல்லாத்தையும் கலட்டி விட்டு மல்லிகை பூக்களாலேயே பார்வதி தேவியை அலங்கரிக்கிறார் சிவன். அடுத்து ஆசையோட நம்ம சிவன் பார்வதி தேவியோட கன்னத்தை தொடவர பார்வதி தேவி வெக்கப்பட்டுக்கிட்டே அங்க இருந்து ஓடிடுறாங்க. அடுத்து தேவி கிட்ட அவர் போய் அவங்களை அப்படியே அணைச்சு அவரே தான் கையால ரெடி பண்ண அந்த பூக்களால அலங்கரிக்கப்பட்ட அந்த மேடைக்கு கூட்டிட்டு போறார். இப்படியா நம்ம சிவ சக்தியோட சங்கமம் அருமையா நடந்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்துல திடீர்னு யாரோ தேம்பி தேம்பி அழுகிற சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்ட பார்வதி தேவி அப்படியே பயந்து போய் அந்த பூ மேடையில இருந்து அப்படியே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சவங்க யாரோ தேம்பி தேம்பி அழுகுறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம சிவன், யாரு பார்வதி அழுகிறது, எனக்கு எதுவும் கேட்கலையேங்கிற. ஆனா பார்வதி தேவியோ, இல்ல சுவாமி இந்த வனத்துல வேற யாரோ இருக்காங்க, அவங்க பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க, நான் போய் யாரு என்னன்னு பாத்துட்டு வரேன் சுவாமி, இல்லைன்னா என்னோட மனசு ஆறவே ஆறாது, அப்படியே கவலையோட இருக்கும், அதனால நம்மளோட சங்கமமும் கடினமா போயிடும் அப்படின்றாங்க. இதை கேட்ட சிவனும், சரி போயிட்டு வா பார்வதி, நீ போகணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா போகலாம்னு சொல்லிட நம்ம பார்வதி தேவியும் என்ன சத்தம் யார் அடுகிறதுன்னு பார்க்க போயிடுறாங்க. என்னடா மறுபடியும் சிவசக்தியோட சங்கமத்துல தடையா யாராது அப்படின்னு நாம யோசிக்கும் போது நம்ம சிவன், போ பார்வதி நீயே போய் பாரு, எந்த வனத்துல அழகும் காதலும் நிறைஞ்சு இருக்குன்னு நீ நம்புனையோ அந்த வனத்துல காதல் முழுமையடைகிறதுங்கிறது கடினமான விஷயம் மட்டும் இல்ல, அது நடக்காத காரியம்னு சொல்ற. நம்ம சிவன் ஏன் இப்படி சொல்கிறார், அப்புறம் எதுக்கு இந்த பார்வதி தேவியை இந்த வனத்துக்கு அவர் கூப்பிட்டு வந்திருக்கிறாரு நமக்கு ஒன்னும் புரியல. கட் பண்ணா ததீசி முனிவரோட ஆசிரமத்துக்கு வெளியில அந்த சும்பனோட சேனாதிபதி சும்ரலோசன் தேவர்களை எதிர்த்து அவனோட தாக்குதல ஆரம்பிச்சிட்டான். அவனை பார்த்ததும் தேவர்கள் எல்லாம் பயப்படுறாங்க. அவனோட வாயிலிருந்து ஏதோ ஒரு கருப்பு கலர்ல ஒரு வாயு காத்த வெளியில விடுறான். என்னடா ததீசி முனிவரோட ஆசிரமத்துக்குள்ள தேவர்கள் பாதுகாப்பா தான் இருப்பாங்க, அசுரர்களால அங்க வர முடியாதே அப்படின்னு பார்த்தா அசுரர்கள் வர முடியாது. ஆனா அவன் வெளிவிட்ட அந்த கெட்ட வாயு காத்துல அப்படியே கலந்துற காத்தோட காத்தா அது ததீசி முனிவரோட ஆசிரமத்துக்குள்ளேயும் என்றாகுது. ததீசி முனிவர் அங்க தவத்துல இருக்கார். தேவர்களாகிய அங்க இருக்கிறவங்க எல்லாராலையும் அந்த காத்தை சுவாசிக்க முடியல, ரொம்ப மூச்சு பிடிச்சு அடைச்சுக்கிட்டு இருக்கு. சுவாசிக்க காத்து கிடைக்காம அப்படியே செத்துருவாங்க போல. அந்த நிலைமையில எல்லா தேவர்களும் தவ செஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம ததீசி முனிவரை சரணடைறாங்க. முனிவரே எங்களை காப்பாத்துங்க, எங்களால சுவாசிக்க முடியல அப்படின்னு தேவர்களோட கதறல் கேட்டு ததீசி முனிவரும் பயங்கர கோபத்தோட அவரோட தவத்துல இருந்து கண்ண திறக்கிறார். அங்க கட் பண்ணி
இங்க யாராவது அழுகிறது? சிவன் பார்வதியோட சங்கமத்தை தடுத்தது யாருன்னு பார்த்தா அந்த வனத்துல ஒரு நதிக்கரையில 6-7 ரிஷி பத்தினிக, அதாவது ரிஷிகளை கல்யாணம் பண்ண பொண்டாட்டிக எல்லாரும் நதிக்கரையில உட்கார்ந்து பானையில தண்ணி எடுத்துக்கிட்டே ஓன்னு அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஏன் இப்படி அழுகுறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே பார்வதி தேவி மறைஞ்சு நின்னு இந்த ரிஷி பத்தினிக என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறாங்க. அவங்க அப்படியே தண்ணி எடுத்துட்டு அந்த நதிக்கரையில இருந்து கிளம்புறாங்க. தேவியும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு என்ன நடக்குதுன்றத நோட் பண்றாங்க. பார்த்தா அந்த ரிஷி பத்தினிகள் எல்லாரும் அவங்களோட புருஷங்களுக்கு பாத பூஜை செஞ்சு மலர் தூவி ஆரத்தி எடுத்து ஒரு கடவுளாவே கும்பிடுறாங்க. இப்படி இந்த ரிஷி பத்தினிகள் பூஜை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ரிஷி, நீங்க எல்லாரும் உங்க புருஷனான எங்களை இப்படி பூஜை செஞ்சு வழிபடுறதுனால எங்களுக்குள்ள தெய்வீக சக்தி உருவாகுது. இப்ப நீங்க இந்த வனத்துல மட்டும்தான் எங்களை பூஜிக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இந்த உலகமே எங்களை தெய்வமா கும்பிட ஆரம்பிச்சிரும்னு அந்த ரிஷி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு ரிஷி அங்க ஓடி வந்து, ரிஷிகளே, மகாதேவர் அவரோட மனைவி பார்வதி தேவி கூட இந்த வனத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு அந்த நியூஸ சொல்றாப்ல. இத கேக்குற அந்த ரிஷி புருஷர்கள் எல்லாம், யோ, நாங்க எல்லாரும் இங்க இருக்கும்போது வேற யாரையோ மகாதேவர்னு சொல்ற? இந்த தாருக்கு வனத்தோட தேவர்கள் நாங்க தான், அந்த மகாதேவன் ஒண்ணும் கிடையாது. முதல்ல அந்த ஆளு இந்த தாருக்கு வனத்தோட கடவுள்களான எங்க கிட்ட கேட்காம எப்படி எங்க எல்லைக்குள்ள வந்தா? வாங்க நாம எல்லாரும் போய் அந்த ஆள் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு வரலாம்னு சொல்லிட்டு இந்த ரிஷி புருஷர்கள் எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. தன்னைத்தானே கடவுளா நினைச்சு சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ரிஷிகள் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா இதுவரைக்கும் மறைஞ்சே நின்னுகிட்டு இருந்த நம்ம பார்வதி தேவி அந்த ரிஷி பத்னிகள் கிட்ட போறாங்க. பார்வதி தேவியை பார்த்து, என்ன வேணும், ஏதாவது உதவி தேவையா அப்படின்னு விசாரிக்க, யாரு நீங்க என்ன கேக்குறாங்க. அதுக்கு நம்ம பார்வதி தேவியோ, என்னோட பேரு பார்வதி, நான் மகாதேவரோட பத்தினி அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட அந்த ரிஷி பத்தினிகள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்வதி தேவியோட காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கி, இது எங்களோட பெரிய பாக்கியம் தேவி, ரிஷி பத்தினிகளான நாங்க உங்களையும் மகாதேவரையும் தாருக்கு வனத்துக்கு வரவேற்கிறதா சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்வதி அந்த பொண்டாட்டிமார்கள் கிட்ட, ஏன் நீங்க எல்லாரும் உங்களோட புருஷர்களை கடவுளா நினைச்சு வழிபடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ரிஷி பத்தினிகளோ எல்லாரும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க இருந்து கிளம்பின அந்த ரிஷி புருஷர்கள் எல்லாரும் நம்ம சிவன் கிட்ட போய், மகாதேவரே, இங்க இருக்கிற தெய்வங்கள் கிட்ட கேட்காம நீங்க இந்த தாருக்கு வனத்துக்குள்ள வந்திருக்க கூடாது அப்படிங்கிறாங்க. சிவனோ, சரிதான் ரிஷிகளே, ஆனா இந்த வனத்தோட தெய்வம் யாருன்னு சொல்லுங்க, அவர்கிட்டயே நான் பர்மிஷன் வாங்கிக்கிறேன்னு சொல்றேன். அதுக்கு ரிஷி புருஷர்கள் எல்லாரும் கோரஸா நாங்க தான் அப்படின்னு சொல்ல, நம்ம சிவன் சிரிச்சுக்கிட்டே, ஓ, நீங்க எல்லாருமே வா, அப்ப எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்க, சாதாரண ரிஷிகளா இருக்கிற உங்களை தெய்வமா மாத்துனது யாருன்னு கேக்குற. சிவனோட அந்த கேள்விக்கான பதில இந்த பக்கம் ரிஷி பத்தினிகள் பார்வதி தேவி கிட்ட சொல்றாங்க. நாங்க தாங்க எங்க புருஷமார்களை தெய்வங்களா மாத்தணும். எங்களோட பூஜைகளாலையும் அர்ச்சனைகளாலையும் புருஷ மேல எங்க கிட்ட இருக்கிற அந்த பத்தினி உண்மையினாலையும் பக்தியினாலையும் நாங்க தான் அவங்கள சாதா புருஷங்களா இருந்தவங்கள தெய்வ புருஷங்களா மாத்தணும்னு சொல்றாங்க. அடுத்து சிவன் கிட்ட அந்த ரிஷி புருஷர்களோ, முன்னாடி எல்லாம் எங்க பொண்டாட்டிமார்கள் எல்லாம் மகாதேவரான உங்களை தான் கடவுளா நினைச்சு பூஜை செஞ்சு வழிபட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ உங்களை மனசுல இருந்து தியாகம் செஞ்சுட்டு எங்களை மட்டும் தான் கடவுளா நினைச்சு எங்க பொண்டாட்டிமார்கள் எல்லாம் வழிபடுறாங்கன்னு சொல்றாங்க. இந்த ரிஷி புருஷர்கள் சொல்றதுக்கு அப்படியே மாற்று கருத்தா ரிஷியோட பத்தினிகள் எல்லாரும் பார்வதி தேவி கிட்ட, இல்ல தேவி, நாங்க எங்களோட புருஷங்களை பூஜிக்கிறதுக்கான காரணம் அவங்க மேல இருக்கிற அந்த காதல்னால தான். ஆனா அந்த பயல்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அகங்காரம் பிடிச்சு போய் தன்னைத்தானே தெய்வமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்களா விருப்பப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ கட்டாயத்தின் பேர்ல நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், வேற வழி இல்ல எங்களுக்கு. அது மட்டும் இல்ல தேவி, எங்க புருஷங்களை தவிர வேற எந்த கடவுளையும் எங்களால பூஜை செய்ய முடியாது. ஆனா உண்மையை சொல்லணும்னா நாங்க எல்லாரும் அந்த மகாதேவரோட பக்தர்கள், அவங்கள தான், அந்த சிவனை தான் நாங்க கடவுளா பாக்குறோம்னு சொல்றாங்க. பட் விதி இப்போ எல்லாமே மாறி போய் இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அடுத்து என்ன ஆகும்? இவர்களோட இந்த பஞ்சாயத்தை, இந்த பிரச்சனையை யாரு முடிச்சு வைக்க போறாரு? சிவன் முடிச்சு வைக்க போறாரா, இல்ல பார்வதி தேவி முடிச்சு வைக்க போறாங்களா, இல்ல அவங்க சொல்ற இந்த தீர்வை இந்த புருஷன் முஞ்சாதிக கேட்கத்தான் போறாங்களா? என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்.